அண்ணா வணக்கண்ணா. ஒரு நிமிஷம் நீங்க முன்னாடியே பேசிட்டே இருந்தீங்க, நான் பேச முடியும். அண்ணா அவனை தப்பா நினைச்சுக்காங்க. என்னன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரே வரிசையில 2 வரிசையில ரொம்ப நல்லவங்களா உட்காந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஆட்கள் எல்லாம் வரிசையா உட்கார்ந்து இருக்கிறத மனம் நிறைஞ்சு ஏறக்குறைய இங்க இருக்கிற எல்லாரோடையும் நான் சந்திச்சிருக்கேன், பழகியிருக்கேன். அவங்களோட நான் வந்து ஏதோ ஒரு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இங்க அங்க உட்காந்துருக்கேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு கராத்தே தான் சொல்லி கொடுத்ததே அவர் தான். ஆனா அவர் எனக்கு கராத்தே சொல்லி கொடுக்குறாரு. இன்னும் நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. இந்த படத்தின் மூலமா நீங்க மிகப்பெரிய ரவுண்டு ஒரு வாழ்த்துக்கள். நான் வந்து குறிப்பா வந்து அருமை தம்பி கூல் சுரேஷ், எனக்கு கூல் சுரேஷ் பத்தி எனக்கு வந்து ஏதோ மீன் வர்றாப்புல, தியேட்டர் வாசல்ல நிக்கிறாப்புல, அந்த படத்தை பத்தி ஏதோ கமெண்ட் அடிக்கிறாப்புல, இப்படிதான் ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருந்துச்சு. நம்மலாம் வந்து ஒரு சினிமா குடும்பத்துல இருக்கோம். திடீர்னு வந்து கோழிப்பண செல்லத்துறை ரிலீஸ் ஆகி இந்த ஓடிடியில இந்த படம் போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல திடீர்னு எனக்கு கூல் சுரேஷ் போன் பண்ண அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. ஒரு நிமிஷம் நீங்க முன்னாடியே பேசிட்டே இருந்தீங்க, நான் பேச முடியும். அண்ணா அவனை தப்பா நினைச்சுக்காங்க. அண்ணா வணக்கண்ணா. நான் கூல் சுரேஷ் பேசுறேன். சொல்லுங்க தம்பி, வணக்கம். இந்த மழை ரொம்ப பேஞ்சுக்கிட்டே இருக்கு, எங்க போறோம்னு தெரியல. ஒரு ஃபோன் கால் மழை பயங்கரமா பேஞ்சுக்கிட்டு எங்க போறோம்னு தெரியல. நமக்கு ஃபோன் பண்றாப்லையே, வேற யாராவது நினைச்சது ஃபோன் பண்ணிட்டாப்லையா? தம்பி இப்ப நான் அதுக்கு என்ன செய்யணும் தம்பி? கூட எடுத்துட்டு வரணுமா? என் பேர் சீன் ராமசாமி தம்பி. ஆனா தெரிஞ்சுதானே நான் ஃபோன் பண்றேன். ராஜா இல்லைண்ணே, மழை பயங்கரமா பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, என்ன செய்யுதுன்னு தெரியல. சரி அமேசான்ல படம் பார்த்துட்டு உங்க கோழி பண்ண செலவுரையை பார்த்துக்கிட்டு இது அனுபவிச்சு அப்படின்னு சம்பளம் பாராட்டிக்கிட்டே இருந்தேன். சரி தம்பி, ரொம்ப நன்றி தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள்.